அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1387 1396 வரை மொத்தம் 10 வரிகளுக்கான விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். புற்புதம் திரை நுரைபுரை முதல் இளதோர் அற்புதக் கடலே அமுதத் தன் கடலே, இருட்களை தவிர்த்து ஒளியெல்லாம் வழங்கிய அருட்பெரும் கடலே ஆனந்தக் கடலே, பவக்கடல் கடந்து நான் பார்த்தபோது அருகே உவப்புறு வளம் கொண்டு ஓங்கிய கரையே, என் துயர் சோடைகளெல்லாம் தவிர்த்துளம் நன்னுற விளங்கிய நந்தன காவே, சேற்று நீரின்றி தீஞ்சுவை தருமோர் ஊற்று நீர் நிரம்ப உடைய பூந்தடமே. இதுதான் இந்த 10 வரிகள். இப்போ முதல்ல இந்த வரிகள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வள்ளல் பெருமான் இனி வரக்கூடிய பாடல்களில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்படி சொல்கிறாங்க ஒவ்வொரு 2 வரிகளும் முடியும் போது கடலே கரையே நந்தனக்காவே பூந்தடமே காற்றே உணவே தீம்பாலே சுளையே கனியே தீஞ்சுவையே இஞ்சுவையே கற்கண்டே கொம்புத்தேனே தீம்பதமே பசுநெய்யே மலரே மணமே இசையே சுகமே திருப்பாட்டே மணியே செயலே பேரே கணக்கே புலமே நிலையே பெருங்கதியே தனி அறிவே அப்படின்னு இறைவனை எல்லாமா சொல்லிட்டு வருவாங்க. எல்லா விதமான நிலைகளாகவும் பொருள்களாகவும் கடல்களாகவும் மலைகளாகவும். இப்போ நாம் படித்தேன் பார்த்தீங்களா, கனியே சுளையே அப்படின்னு எல்லாமா. அதாவது இறைவனை எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்ல பார்க்குறாங்க. அவருடைய தன்மையும் குணங்களையும் அவர் முழுதும் அனுபவிக்கிறாங்க. அந்த அனுபவத்தை பல விதமாக சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் சுத்த தேகம் பெற்றதை அந்த நிலையை அப்படியே விளக்கியிருப்பாங்க. அந்த சுத்த தேகம் அடைஞ்சதுனால அந்த உடம்பு பொண்ணாக மாறினது எப்படி ஒவ்வொரு அவயமாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு அவயத்துலையும் என்னென்ன மாற்றங்கள் உண்டாச்சு, அதாவது உடம்புல தோலில் என்ன நடந்துச்சு, மனசுக்குள்ளே என்ன நடக்குது, அந்த ஒவ்வொரு அவயமாக எடுத்து என்னென்ன நடந்துச்சு, கை கால்லாம் என்னம்மா ஆச்சு அப்படின்னு சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அருமையாக இருக்கும். அது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வரும். அதுக்கப்புறம் பிரணவ தேகம் அடைஞ்ச அந்த நிலை, முடிவாக ஞான தேகம், அந்த ஞான நிலை அடைஞ்ச அந்த நிலையையும் சொல்லியிருப்பாங்க. அதோடு சேர்ந்து அந்த அகவல் முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 200 வரிகள் தான் பாக்கி இருக்குது. அதோட இந்த அருட்பெரும் ஜோதி அகவல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு 6ஆம் திருமுறை கூட எடுத்து பார்க்கலாம். இல்லைன்னா மகாதேவ மலை 2ல் ஏதாவது ஒன்று எடுத்து அதை விரிவாக நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 200 வரிகளும் நல்லபடியாக போக வள்ளல் பெருமானுடைய பொற்பாதங்களை பணிந்து இந்த வீடியோவை தொடங்குகிறேன். இப்போ இந்த வரிகளில் பார்த்திங்கன்னா ஒரு 10 வரிகளில் கடலே கரையே நந்தனக்காவே பூந்தடமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு 2 வரிகளையும் முடிக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். புற்புதம் திரை நுரைபுரை முதல் இளதோர் அற்புதக் கடலே அமுதத் தன் கடலே, அதாவது புற்கள் புல் பூண்டுகள் அலை நுரை குற்றம் முதலாகிய எதுவும் இல்லாத வற்றாத அற்புதங்கள் நிறைந்த கடலே, அமுதம் நிறைந்து விளங்கும் குளிர்ச்சியான சாந்தம் பொங்கிய கடலே, சாந்தம் பொங்கி பொருந்திய கடலே. அதாவது இறைவனுடைய தன்மையை கடலுக்கு ஒப்பாக சொல்கிறாங்க. சாந்தமாக இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு ஒப்பாக சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். இருட்களை தவிர்த்து ஒளியெல்லாம் வழங்கிய அருட்பெரும் கடலே ஆனந்தக் கடலே,
இருளாகிய அறியாமையை போக்கி அறிவு விளக்கம் அனைத்தையும் வழங்கிய அருள் நிறை பெருங்கடலே, ஆனந்தம் நிறைந்து விளங்கும் ஆனந்த கடலே. சரி, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, இருட்கலை, அதாவது இருளாகிய அறியாமையை போக்கி ஒளியெல்லாம் வழங்கிய அருட்பெரும் கடலே அப்படின்றாங்க. இதுக்கு சான்றா மகாதேவ மாலையில் ஒரு பாட்டு, மன்னிக்கணும், 6ஆம் திருமுறையில் ஒரு பாட்டு, அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே அருள் அமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே இருள் கடிந்து என் உளம் முழுதும் இடம் கொண்ட பதியே என் அறிவே என் உயிரே எனக்கு இனிய உறவே மருள் கடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே மன்றில் நடம்புரிகின்ற மணவாளா எனக்கே தெருள் அளித்த திருவாளா ஞான உருவாளா தெய்வ நடத்தரசே நான் செய் மொழி ஏற்றருளே அப்படின்னு தெளிவாக இந்த பாடல் பாடியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இருள் கடிந்து என் உளம் முழுதும் இடம் கொண்ட பதியே என் அறிவே என் உயிரே எனக்கு இனிய உறவே. இந்த வரிகள் என்ன சொல்லுது, இருட்களை தவிர்த்து அடுத்து ஒளியெல்லாம் வழங்கிய அருட்பெரும் கடலேன்றாங்க. இந்த பாடல் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க, அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே அருள் அமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே. இறைவனுக்கு வந்து எப்படி வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க பாருங்கள், அருளே நிரம்பியவன், எல்லாமே அருள் அருள் அருள்னு போடுறாங்க. இங்கேயும் அதான், அருள் வந்து அந்த அருள் கிடைச்சதுனால அந்த அறியாமை என்ற அந்த இருள் நீங்கி ஒளி கிடைச்சதான். அதைத்தான் இந்த வரிகள் சொல்லுது, இருட்களை தவிர்த்து ஒளியெல்லாம் வழங்கிய அருட்பெரும் கடலே ஆனந்த கடலே. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள், பவக்கடல் கடந்து நான் பார்த்தபோது அருகே உவப்புரு வளம் கொண்டு ஓங்கிய கரையே. அதாவது இந்த பவக்கடல்னு எதை சொல்கிறாங்கன்னா, பிறவி பிறந்து வரோம் பார்த்தீங்களா, அதைத்தான் வந்து பிறவியை தருகின்ற பந்தம் எனும் கடலை கடந்து நான் பார்த்தபோது ஆனந்தமுற பல வளங்கள் கொண்டு என் அருகே ஓங்கிய கரையே. அப்போ வள்ளல் பெருமான் வந்து இந்த பிறவியாகிய இந்த கடலை கடந்துட்டாங்க அப்படின்றதுக்கு சான்றா திருவருட்பால ஒரு பாடல், மிக அருமையான பாடல், கட்டமும் கலன்றேன் கவலை விட்டு ஒழித்தேன் கலக்கமும் தீர்ந்தனன் பிறவி சட்டமும் கிழித்தேன் தூக்கமும் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிர்ந்தேன் சிட்டமும் அடைந்தேன் சிற்சபை உடையான் செல்வ மெய்ப்பிள்ளை என்றொரு பேர் பட்டமும் தரித்தேன் எனக்கு இது போதும் பண்ணிய தவம் பழித்ததுவே. அவர் பண்ணிய தவம் வந்து பழிச்சிருச்சாமா. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், கட்டமும் கலன்றேன் கவலை விட்டு ஒழித்தேன் கலக்கமும் தீர்ந்தனன் பிறவி சட்டமும் கிழித்தேன் தூக்கமும் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிர்த்தேன். எப்படி அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள், எல்லாம் போயிடுச்சு. அதாவது பிறவி சட்டமும் கிழித்தேன் அப்படின்றாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, பவக்கடல் நான் கடந்து பார்த்தபோது அருகே உவப்புரு வளம் கொண்டு ஓங்கிய கரையே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பாடின பாடலும் இதுவும் ரெண்டும் ஒன்று தான். வள்ளல் பெருமான் பிறவி சட்டத்தை கிழித்திட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள், என் உயிர் என் துயர் சோடைகளெல்லாம் தவிர்த்து உளம் நன்றுற விளங்கிய நந்தன காவே. அதாவது நந்தன காவனே நந்தவன பூந்தோட்டமே அப்படின்றாங்க. என்னுடைய துன்பங்களாகிய குற்றங்களை எல்லாம் போக்கி எனது உளமானது நன்மையே அடையுமாறு விளங்கிய நந்தவனம் போன்ற பூந்தோட்டமே. இதுக்கு சான்றா நம்ம வந்து வள்ளல் பெருமான் பாடிய திருவருட்பால 2 பாடல்களை பாடலாம். அந்த 2 பாடல்கள்லையும் இறைவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய குணம் என்ன, இந்த நந்தவன பூந்தோட்டமேன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு சரியாக அது பொருந்தும். ஏன்னா அவன் அப்படித்தான் இருக்கிறான். எப்படி இருக்கிறான் பாருங்கள், இறைவனை வந்து அவர் எப்படி புகழ்ந்து பாடுறாங்க பாருங்கள். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் தெருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம்
சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோர் மனது அமர்ந்த தெய்வம். மலரடி என் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம். காயாது கனியாகி கலந்து இனிக்கும் தெய்வம். கருணை நிதி தெய்வம். முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம். சேயாக எனை வளர்க்கும் தெய்வம். மகா தெய்வம். சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். நம்ம வேறு தெய்வம் எதையாவது நினச்சிட்டு போயிடுவோம்னு தான் தெளிவாக சொல்கிறாங்க. சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். எவ்வளோ தெளிவாக சொல்லி எப்படி வரிகள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம். காயாது கனியாது கலந்து இனிக்கும் தெய்வம். கருணை நிதி தெய்வம். முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம். சேயாக என்னை வளர்க்கும் தெய்வம். மகா தெய்வம். எப்படி வரிகள்லாம் பாருங்கள். அப்போ அவர் சொன்ன மாதிரி இந்த நந்தவன காவே, அதாவது நந்தவன பூந்தோட்டம் மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்படி ஒரு அவர் சொல்லக்கூடிய கடவுள் இந்த மாதிரிலாம் இருந்தால் அது ஏன் நந்தவன பூந்தோட்டமாக இருக்காது? அதைத்தானே அவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். சேற்று நீரின்றி நற்தீஞ்சுவை தருமோர் ஊற்று நீர் நிரம்ப உடைய பூந்தடமே. இதுக்கு விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேற்று நீர் இல்லாமல் நல்ல தீஞ்சுவை தரக்கூடிய ஊற்று நீர் நிரம்ப உடைய பூங்குளமே அப்படின்றாங்க. சரி, இதுக்கு வள்ளல் பெருமான் இறைவனுடைய தன்மை இப்படி இருக்குது, சேற்று நீர் இல்லாமல் தீஞ்சுவை தரக்கூடிய ஊற்று நீராக இருக்குது அப்படின்றாங்க. வள்ளல் பெருமான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இறை அனுபவங்களை ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்மளுக்கு விளக்கி காட்டியிருக்கிறாங்க. இப்போ ஞான சபையே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா சிற்சபை பொற்சபை ஞான சபை அப்படி வச்சுட்டு உள்ளே இந்த திரைகளெல்லாம் விளக்கி தான் அந்த ஜோதியை காமிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க? அந்த அமைப்பே பார்த்திங்கன்னா எண்கோண வடிவில் வச்சுருக்கிறாங்க. அந்த தலையை தான் சொல்கிறாங்க. அந்த தலையின் மூலமாக நம்ம கண்ணு காது மூக்கு இதைத்தான் சொல்கிறாங்க. இதில் சிற்சபை பொற்சபை எது, ஞான சபை எது? அந்த திரைகள் எல்லாம் ராக்காதிகள் என்ற செயற்கை குணங்களை எல்லாம் நீக்கி நம்ம அப்படியே ஒவ்வொரு திரையாக விலக்கி போனோம்னா உள்ளே ஜோதியாக இறைவன் இருக்கிறான், அவனை நீங்கள் பாருங்கள் அப்படின்றதுக்கு தான் ஞான சபையை விளக்கமாக காமிச்சாங்க. அதே மாதிரி கருங்குழியிலேருந்து மேட்டுக்குப்பம் போகிற வழியில் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். கருங்குழியிலேருந்து கருங்குழி நம்மளுக்கு தெரியும், வள்ளல் பெருமான் தண்ணீரினால் விளக்கரித்த அந்த வாழ்ந்த வீடு. அவர் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதாவது விளக்கில் எண்ணெய் இல்லாமல் இருக்கும்போது அந்த தண்ணீரே தெரியாமல் ஊற்றி அந்த தண்ணீரை தொட்டு எழுதியிருக்காங்க. அப்படி எழுதின அந்த அவர் வாழ்ந்த வீடு இன்னமும் அங்கே ஸ்தலமாக வச்சுருக்குறாங்க. மிகவும் சிறப்பான இடம். அங்கேயும் போங்க கருங்குழிக்கு. அந்த கருங்குழியிலேருந்து மேட்டுக்குப்பம் சித்திவளாகம் போகிற வழி ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அதுக்குள்ளே தான் இருக்கும். போகிற வழியிலேயும் தீஞ்சுவை நீரோடை. இப்போ வள்ளல் பெருமானுங்க சொன்னாங்கல்ல, சேற்று நீர் இல்லாத தீஞ்சுவை. அந்த இடம் தீஞ்சுவை நீரோடைன்னு இருக்குது. அந்த இடம் பார்த்திங்கன்னா என்றுமே வற்றாத அந்த நீரோடை இப்போயும் இருக்குது. அருமையான மருத்துவ குணங்கள் உள்ளது. அங்கேயும் போய் நீங்கள் அங்கே போய் நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு அந்த கண்களெல்லாம் தண்ணீரை ஊற்றிட்டு வீட்டுக்கு கூட நீ எடுத்து வீட்டில் வைக்கலாம். எந்த பிணிகளும் எந்த நோய்களும் எந்த சங்கடங்களும் வராது. இன்னும் அதெல்லாம் சான்று. வள்ளல் பெருமான் உண்டாக்கிய அந்த தீஞ்சுவை நீரோடையெல்லாம் இன்னமும் வற்றாமல் அப்படியே தான் இருக்குது. அப்படியே எப்போ பார்த்தீங்கன்னாலும் அப்படியே இருக்கும். அதைத்தான் வள்ளல் பெருமான் என்ன அவரை அனுபவித்தாரோ அதெல்லாம் புறத்துலையும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றக்காக காமிச்சு தான் வச்சுருக்குறாங்க. அதை நம்ம அனுபவத்துக்கு வரணும் அப்படின்றதுக்கு தான் ஒவ்வொன்றையுமே விலக்கி வச்சுருக்கிறாங்க. அப்படின்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.